ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உனக்கு வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா நான் இப்போ சொல்ல போகிற நல்ல விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அழகான விஷயமாகத்தான் இருக்க போகுது. உனக்கான புது வாழ்க்கையை கொடுத்து நீ வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் இந்த சாயப்பா உருவாக்கி தரப்போகிறேன். நீ வெற்றி பாதையில் மகிழ்ச்சியாக பயணிப்பதற்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். வாழ்க்கையில் மனிதர்கள் தவறு செய்கிறது யதார்த்தமான விஷயம். தவறு செஞ்சால் அதை திருத்திக்கிழமை ஒழிஞ்சு தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை தப்பு செய்ய தூண்டினாலும் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த தவறுகள் உன் வாழ்க்கையிலிருந்து சரியாகிவிடும் என் செல்லமே. அதாவது தவறுகளை அற்ற சரியான பாதையை உனக்கு நான் காட்டி உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி வாழ வச்சிருவேன். நீ செய்த தப்பும் தவறுகளும் சரியாகி உன் வாழ்க்கையை அது அழகானதாகவும் மாற்ற முடியும். இருளில் இருக்கும்போது தான் ஒளியின் அருமை தெரியும், வெயிலில் இருக்கும்போது தான் மழையின் அருமை தெரியும். அதே போல தான் நீ இருக்கிற போது உன் அருமை புரியாதவங்களுக்கெல்லாம் உன்னுடைய அருமை பெருமைகளை புரிய வச்சு கூடிய சீக்கிரம் அவங்களே உன்கிட்ட வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன்கிட்ட அன்பாக பாசமாக பேசுகிற மனிதர்கள் எல்லாரும் உன் மேலே உண்மையிலேயே அன்பு வச்சுருக்காங்களான்னு ஒருபோதும் யோசிக்காதே. அவர்களுடைய போலி அன்புக்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்கிட்ட இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ இனிமே யார் உன்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்க வாய் வார்த்தைக்காக சிரித்து பேசுகிறாங்களா அல்லது உள்ளார்ந்த அன்போடு பேசுகிறாங்களான்றதை புரிஞ்சுக்க தயாராக இரு. ஏமாந்து போகிறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமாக ஏமாத்துறத பார்த்து பார்த்து உனக்கு வெறுத்து சளைச்சு போச்சா? கொஞ்சம் அதிகமாக எல்லார் மேலேயும் பாசம் வச்சு மறுபடியும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திக்கிற உனக்கு இந்த சாயப்பா ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த நிம்மதியை எல்லாம் பல மடங்காக மாற்றி மீண்டும் உன் கைகளையே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஊரும் உலகமும் உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் மிக பெரிய அளவில் மாற்றி உயர்த்த போகிறேன். உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு அழகான முன்னுதாரணமாக மாறப்போகுது. உண்மையான அன்பும் பாசமும் நல்லதும் நினைக்கிற நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாங்க, நல்லா சிறப்பாக வாழுவாங்கன்றதுக்கு நீயே ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிற என் செல்லமே. எப்போதும் வாழ்க்கையில் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அழகான விஷயம். நீ ஒருபோதும் எதை யோசிச்சும் கண்ணீர் வடிக்கக்கூடாது. உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய கடைசி நம்பிக்கை இந்த சாயப்பா நான் தான் எனக்கு நல்லா தெரியும். உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உனக்கான வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அழகாக அமைச்சு தர்றேன். அத்தனை பேரும் பார்த்து வியக்கும்படியாக நான் உனக்கான ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். வாழ்க்கையில் காசு பணம் அதிகாரம் எதுவுமே இல்லாத போது யார் உன் கூட இருக்காங்களோ அவர்கள்தான் உனக்கான உன்னுடைய உண்மையான உறவுகள். அப்படி நல்லதோ கெட்டதோ கஷ்டத்துலையோ நஷ்டத்துலையோ நல்லா இருக்கும் போதும் அழுகும் போதும் யார் உனக்காக வந்து நிற்கிறாங்களோ அந்த உண்மையான உறவுகளை உன் வாழ்நாள் முழுவதும் நீ வழித்துணையா நட்புகளா உறவுகளா வச்சுக்கிட்டு நிம்மதியாக நம்பி வாழலாம் என் செல்லமே. நீ என்னை தேடிக்கிட்டு என் ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் நீ இருக்கிற இடத்திலிருந்தே மனம் உருகி இந்த சாயப்பாவின் உருவத்தை நினச்சி வணங்கினா நான் உனக்காக நீ இருக்கிற இடத்துக்கே வந்து அருள் செய்து ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ விரும்பின வாழ்க்கையை உனக்காக வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்களுக்காக நீ ஒருபோதும் வாழ வேண்டாம். உன் தவிப்பையும் துடிப்பையும் துயரத்தையும் போக்கி என் அன்பு பிள்ளையான உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். தனியாக இருக்கோமேனு நீ ஒருபோதும் வருத்தப்படாத. பிறக்கும்போது உன் தாயின் வயிற்றுக்குள்ளிருந்து தனியாக தானே வந்தாய். இந்த உலகத்திலும் யார் உன்னை தனித்து விட்டாலும் நீ சிறப்பாக வாழ்ந்து ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. தனியாக இருக்கவும் பழகிக்கிட்டு தைரியமாக இரு. வாழ்க்கையில் மற்றவங்களை நம்பி மற்றவங்களை எதிர்பார்த்து
மனிதர்களை சார்ந்து வாழாமல் இறைவனை, என்னை நம்பி நீ சார்ந்து வாழும்போது எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலையும் நான் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன். நிச்சயமாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் வேலைகளை தான் நான் செய்கிறேன். வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ ஜெயிக்கணும்னா உனக்கு தேவை துணிச்சல். துணிச்சலோட தைரியத்தோட வாழக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுட மாட்டேன். வசதியாக வாழணும் சாயப்பான்னு நீ என்கிட்ட கேட்கல. கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தா போதுமப்பான்னு தானே என்கிட்ட கேட்டேன். கண்டிப்பா உனக்கான நிம்மதி நிறைஞ்ச சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். எதுவுமே இல்லாத போது கூட நீ சின்ன வயசுல கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்த. இப்போ நிறைய உறவுகள், அன்பு, பாசம், அது இதுன்னு எல்லாம் இருக்கு. ஆனால் வாழ்க்கை மீது உனக்கு வெறுப்பு தான் இருக்கே தவிர வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியலை பத்தியா? வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ தான் உன் மனசுல மகிழ்ச்சியை கொண்டு வந்து மன நிம்மதியோட வாழ பழகிக்கணும். இந்த சாயப்பா எழுதின கதையை, உன் தலையெழுத்த எத்தனை பேர் சேர்ந்து மாற்ற முயற்சி செஞ்சாலும் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். நான் எழுதின கதையை நான் நினச்சா மட்டும்தான் திருத்த முடியும். உன் வாழ்க்கை கதையிலும் நான் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உனக்காக வாழ்கிறேன்னு மற்றவங்க சொல்கிறத விட உன்னால தான் வாழ்கிறேன்னு ஒருத்தரையாவது சொல்லவை. உன்னால் 4 பேர் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு அர்த்தமுள்ள அழகான விஷயமா இருக்கும். ஒவ்வொரு நொடியும் இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருப்பேன். என்னையே அனுதினமும் நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு அருளையும் ஆறுதலையும் நான் அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் எப்போதுமே இருப்பேன்ற நம்பிக்கையோட இரு. எதை பார்த்தும் பயப்படாதே. நேர்மையாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நீ அவமானப்பட்டு அழுது தலை குனிஞ்ச இடத்துலையே நான் உன்னை சிரிக்க வச்சு அழகு பார்க்க போகிறேன். நல்லா வாழணும்னு நினச்சின்னா அதுக்கேற்றாற் போல் கஷ்டப்பட்டு வேலை செய். உனக்கு திறமை இருக்குது, உன்னால் முடியும்னு நினச்சின்னா தொழில் செய்ய கூட களமிறங்கு. ஆனால் வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, முதலாளி மாதிரி சும்மா உட்காந்து சம்பாதிக்கலாம் நினைக்காம முதலாளியாக இருந்தாலுமே கூட உழைச்சாதான் உச்சத்தை தொட முடியுன்ற புரிதலோட உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே இரு. எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ பயப்பட வேண்டாம். யாரையும் நம்பி இருக்காம என்னை மட்டுமே நம்பி வாழக்கூடிய உனக்கு இந்த சாயப்பா ஒருபோதும் தோல்வியையோ துக்கத்தையோ தரமாட்டேனே செல்லமே. உனக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆனால் உனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை பொறுக்காம 1000 பேர் அதில் குறைக்குத்தம் சொல்கிறதுக்கு ஓடி வருவாங்க. நல்லது நடந்தாலும் கஷ்டம் நடந்தாலும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்காத. எல்லா சூழ்நிலைகளிலும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு வாழ பழகு. உன்னை விட்டுட்டு விலகி போனவங்கள நினச்சி, உன்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்கள பார்த்து உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்கள நினச்சி நீ ஒருபோதும் மனம் வருந்தாதே. அவங்களுக்கெல்லாம் உன் கூட இருக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு திமிராக கடந்து போக தயாராகு. வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தானே தவிர புலம்புவதற்காக அல்ல. வாழ்க்கையை நினச்சி புலம்பவோ வருத்தப்படவோ செய்யாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. ஏன் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். யார் எப்படி இருந்தாலும் அவர்களை புரிஞ்சுக்கிட்டு நேசிக்க பழகு. ஒருத்தரை நேசித்த பிறகு அப்புறமா அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சினா அவங்க தப்பானவங்கன்னு தெரியும் போது அது உனக்கு இதயத்துக்கும் வலியையும் வேதனையும் கொடுக்கும் விஷயமா மாறி போயிடும். எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக உனக்கு சாதகமாக மாற்ற கற்றுக்கோ. தவறுகளை உன்கிட்ட எடுத்து சொல்பவர்களை நீ தப்பானவங்க நினைக்க வேணாம். சில பேர் நல்ல மனசோட நீ நல்லா இருக்கணும் நினைப்போட கூட உன் தவறுகளை சுட்டி காட்டுறவங்களா இருக்கலாம். நீ யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சிடக்கூடாது. யார் முன்னையும் அவமானப்பற்றக்கூடாது. யார் உன்னை தப்பாக தாழ்த்தி பேசிடக்கூடாதுன்ற எண்ணத்தோடு கூட நீ செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் நல்ல மனிதர்களை நீ எதிரிகளாக நினைக்க வேண்டாம். ஒருத்தவங்க உன்னை பற்றி குறையோ குற்றமோ சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய உள்நோக்கத்தை கூர்ந்து பார்த்து நல்லவங்களா இருந்தாங்க, நல்லதுக்காக சொன்னாங்கன்னா எடுத்துக்கோ. வேணும்னே பொய் சொல்லி உன் மீது குறை சொல்கிறாங்க, பழி போடுறாங்கன்னா அதை காதில் வாங்கிக்க வேண்டாம் என் செல்லமே. எப்படி இலவசங்கள் சும்மா கிடைக்குமோ அதே போலதான் துன்பங்களும் தானாகவே இலவசமாக உன்னை தேடி வரும். ஆனால் இன்பங்கள் விலை மதிப்பற்றது. அதை நீ கடுமையாக போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். உன் வாழ்க்கையை நீ இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பல பேர் வாழலாம்.
ஆனால் உன் வாழ்க்கைய உன்னை தவிர வேறு யாராலும் இந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்திருக்கவே முடியாது. நீ உன் வாழ்க்கையை வாழ்கிற விதம் சரியானது தான். போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். நம்பிக்கையோட இரு. எல்லாத்தையும் நானே உனக்கு முன்னின்று நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்.